செஞ்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வளர்ச்சி பிரதமரை பொறுத்துதான் அமையும். ஒரு திறமையான பாரத பிரதமர் நாட்டை ஆண்டா இந்த நாடு வளர்ந்தாலும் செழுமை பெறும். அப்படி வளமான நாடாக மாற உருவாக இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியோடு கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய செஞ்சி ஏழுமலை எம்பி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். அவர் உங்கள் பகுதியை சேர்ந்தவர், இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை போய் சந்திக்கலாம். அது அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த செஞ்சி மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த செஞ்சி மக்கள் அளிக்கின்ற வாக்கு இந்த நாடாளுமன்றத்திலே 6 தொகுதி இருக்குது. அந்த 6 தொகுதி காட்டிலும் செஞ்சி தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் செஞ்சவர்கள் வாக்குகளை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஊருக்கு பெருமை, அவருக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆகவே இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல், இந்த நாட்டுடைய பாதுகாப்பை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த நாடு வளம் பெற, இந்த நாடு சிறக்க, தமிழகம் வளங்குளிக்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி நாம் அமைச்சிருக்கிறோம். நம்ம மெகா கூட்டணி சொல்வதற்கு காரணமே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிச்சவர் செஞ்சி ஏழுமலையே இந்த ஆரணி தொகுதியில் போட்டியிட்டார், பிரமாண்டமான வெற்றி பெற்றார். அப்பொழுது 37 இடங்களிலே நாம் வெற்றி பெற்றோம் தமிழ்நாடு முழுவதும். அதே போல நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியிலே வெற்றி பெற்றது, கன்னியாகுமரியிலே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டிலே 39 பாராளுமன்றம் இருக்குது. 39 பாராளுமன்றத்திலே 39க்கும் 39 இடத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி. அதனால மெகா கூட்டணி நிற்கிறோம். அது மட்டும் இல்ல, வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா அண்ணா திமுக, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வைக்கின்ற கூட்டணி. அந்த கூட்டணியில வைகோ தான் வெளியே போயிருக்காரு. மீதியெல்லாம் தேமுதிக அதுலயே தான் இருக்குது, பாரதிய ஜனதா அதுலயே தான் இருக்குது, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதுதான் இருக்குது. ஆக எல்லா கட்சியும் ஒன்றா இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நாம் அமைச்சிருக்கிறோம். ஆக வாக்கு வங்கியுள்ள கூட்டணிகள் நமக்கு கடந்த 2014 தேர்தலில் நாம் வாங்கின வாக்கு, நம்முடைய கூட்டணியில் வாங்கின வாக்கு சேர்த்து பார்த்தா எவரும் டெபாசிட்டே வாங்க முடியாது, அந்த அளவு வாக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா அந்த வாக்கை சிந்தாம சிதறாம கொண்டாந்து பதிவு வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வாக்குகள் ரொம்ப அதிகமா இருக்குது, நம்முடைய ஒரு ஓட்டு போட்டு தான் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவான்னு நினைக்கவே வேண்டாம். சிந்தாம சிதறாம அனைத்து வாக்குகளையும் அவருக்கு அளிச்சா தான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு வெற்றி பெறுவார். அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு, இந்த சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாம, மண்டை விளைக்கின்ற வெயிலில் அடித்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய லட்சியம் மீண்டும் இந்த பாரத நாடு செழிக்க, வளம் பெற, எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று இங்கே வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற பொதுமக்களுக்கும் வாக்காளர் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாய தொழிலே 170 பேர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை 170 பேர் விவசாய பணியில ஈடுபட்டிருக்கின்ற அந்த விவசாய பெருமக்கள் நலன் கருதி அம்மாவுடைய அரசு பல திட்டங்களை இன்றைக்கு வழங்கி இருக்கின்றது. அதிலே விவசாய நலனுக்காக நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக விரைவில் சீரமைக்கின்ற பணி நிறைவேற்றப்படும். அதே போல திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலை, அந்த சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தி இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அந்த பணி விரைந்து செயல்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இன்றைக்கு விவசாய பெருடி மக்களுடைய நலன் காப்பதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு
விவசாயிகளுக்காக அளிக்கப்பட்டு வருகிறது. பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்களிலே தேக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து என்ற திட்டத்தை நாங்கள் அறிவித்து வெற்றிகரமாக இன்றைக்கு அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த திட்டத்தை விவசாய பெருமக்களே பயன்படுத்தி திட்டத்தை அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 3200 ஏரிகள் குளங்கள் தூர் வாரப்பட்டுகின்றன. இப்படி தூர் வாருவதன் காரணமாக ஏரி ஆழமாகிறது. இந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது. ஆக 2 வழியிலே பயன்படுகின்ற திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொண்டு வந்து 428 கோடி ரூபாய் திட்டத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சு 3200 ஏரி இன்றைக்கு நிறைவு பெற்றுகின்றது. எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் படிப்படியாக தூர் வாரப்படும் என்ற செய்தியை இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நீர் மிக முக்கியம். எப்படி மனிதனுக்கு உயிர் முக்கியமோ அது போல விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் இருப்பதற்காக அம்மாவுடைய அரசு நீண்ட கால திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றன. அதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் அங்கங்க இருக்கின்ற ஓடையின் வழியாக உபரி நீர் வெளியிலே சென்று கடலிலே கலக்கிறது. அது வீணாக போகிறது. அதே போல பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் நதியின் வழியாக உபரி நீர் வெளியே போய் கடலிலே கலக்கிறது. ஓடையின் வழியாக செல்கின்ற உபரி நீர், நதியின் வழியாக செல்கின்ற உபரி நீர், அந்த நீரை எல்லாம் ஆங்காங்கே தடுப்பணை கட்டப்பட்டு அந்த நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுக்கின்ற திட்டத்தை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. 1000 கோடியில 3 வருஷம் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு எங்கெங்கெல்லாம் ஓடை இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் நதிகள் ஓடுகிறதோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டப்பட்டு ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்படும் என்பதை இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முழுக்க முழுக்க உங்களுடைய அரசு. நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு விவசாயிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார். மாண்புமிகு அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களும் அதே மேலவை உறுப்பினர் அவர்களும் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வருகை இருக்கின்ற பெரும்பாலானோர் விவசாயத்தை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே விவசாயத்துக்கு அம்மாவுடைய அரசு முன்னுரிமை கொடுக்கும். அந்த விவசாயியுடைய நலன் பேதி காப்பதற்காக அம்மாவுடைய அரசு ஏராளமான திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை நேரத்திலே தெரிவித்து, அது மட்டுமல்ல நம்முடைய இளைஞர்களுடைய நலன் காப்பதற்காக அம்மாவுடைய அரசு புதிய திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய இளைஞர்களுக்கு தேவையான வசதிகளை அம்மாவுடைய அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு அம்மா திட்டம் தீட்டப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. நம்முடைய பிறக்கின்ற குழந்தை அது கூட சத்தா பிறக்க வேணும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கரு விட்ட உடனே அந்த கரு நல்லா வளர வேணும். அதுக்காக 6000 12,000, 12 18,000. அது மட்டும் இல்ல, அந்த கரு வளர்கின்ற பொழுது குழந்தைகள் சில நேரத்தில் எடை குறையா பிறகுது. ஏன்னா கிராமத்தில் வாழ்கின்ற தாய்மார்கள் அதுக்கு சத்தான உணவு சாப்பிடுறதில்ல. ஆக அதை அம்மா அரசு கண்டறிந்து மருத்துவத்துறையுடைய ஆலோசனைப்படி 2000 ரூபாய் 2 தடவை கிஃப்ட் பாஸ் தராங்க. அதுல ஊட்டச்சத்து நிறைந்த அந்த பொருள் கொடுக்குற பேரிஞ்சு பழம், நெய், இன்னும் நிறைய ஊட்டச்சத்து உள்ள பொருளை கொடுத்து அந்த தாய்மார்கள் அதை அறிந்து அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அறிந்துகின்ற பொழுது அந்த குழந்தை பலமோடு செழிப்போடு சுகப்பிரசம் பெறுது. இதையும் அம்மாவுடைய அரசு தான் கொடுத்திருக்குது. இதனால இந்திய நாட்டில் பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் குறைக்கப்படுகிறது. அதே போல பிரசவ காலங்களிலே தாய்மாருடைய இறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் சராசரி பார்க்கின்ற பொழுது 3 மாநிலத்தில் நம்முடைய மாநிலம் ஒன்று. ஆக இன்னைக்கு அம்மாவுடைய அரசு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை கூட நலமோடு வளமோடு வாழ வேண்டும், அதற்கு தேவையான திட்டங்களை உண்டாக்கி கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல அம்மா குழந்தைகள் பரிசு பெற்றவங்க, அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு பெற்றவங்க. குழந்தை பிறக்கும் போதே அம்மாவுடைய பரிசு வாங்குது. இந்திய திருநாட்டில் எங்கேயுமே கிடையாது. அதே போல இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்க, அந்த இளைஞருடைய கல்வி வளர ஏராளமான திட்டங்கள். கல்வியை ஒரு புரட்சி மறுமலர்ச்சி அம்மா ஏற்படுத்தினாங்க. கல்விக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. ஒரு நாட்டுடைய கல்வி வளம் பெருகினா அந்த நாட்டில் எல்லா உலகம் தானா வரும். ஆகவே அப்படிப்பட்ட கல்வியை அம்மாவுடைய அரசு நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுக்குது. காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கொடுப்பதற்கு மடிக்கிறனே இது வரைக்கும் 37 லட்சம் மாணவ மாணவி கொடுத்தாச்சு.
15 லட்சம் மாணவ மாணவி கொடுக்க இருக்கிறோம். ஆக 52 லட்சம் மாணவ மாணவிக்கு தமிழ்நாட்டில் கொடுப்பதன் மூலமாக அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, கிராமத்திலே குடிசையிலே வசிக்கின்ற ஏழை எளிய விவசாயி குடும்பத்தில் இருக்கின்ற தொழிலாளியுடைய மகன் உயர் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கு 2010 அம்மா ஆட்சி அமைக்கின்ற பொழுது படித்தோருடைய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 21% தான் இருந்தது. அம்மா கல்வியில் எடுத்த புரட்சி, மறுமலர்ச்சி, அம்மா கல்விக்கு செய்த உதவித்தொகை, இப்படி ஏராளமான திட்டங்கள் கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு கல்வி கற்போடைய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து நாட்டிலே முதலிடம் வைக்குது. 46.8%, 100க்கு 46.8% படிக்கிறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அறிவுபூர்வமான கல்வி நம்ம மாணவனுக்கு கொடுத்தா தான் அந்த இளைஞருடைய வாழ்க்கை மலரும், எதிர்காலம் சிறக்கும். அப்படிப்பட்ட திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு தான் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்மையிலே சென்னை மாநகரத்தில் மிக பிரமாண்டமான தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தணும். ஏன்னா படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். இந்த நாடு பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். ஆக அதற்காக அம்மாவுடைய அரசு ஓராண்டு காலமா திட்டம் தீட்டப்பட்டு நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்துக்கு சென்று தொழில் முதலீட்டாளரை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் துவங்குங்க, உங்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்போம் என்று சொன்னோம். அதனுடைய ஏற்பாட்டில் பல தொழிலதிபர்கள் வந்து கலந்துட்டாங்க. அதே போல வெளிநாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்களை நம்முடைய மாண்பு அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் துவங்குவதற்கான உகந்த சூழ்நிலை இருக்குது, நீங்க 30 நாள்ல அந்த தொழிலுக்கு தேவையான அத்தனை அங்கீகாரம் நான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களும் முன் வந்து இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்ய ஆர்வத்து முன் வந்திருக்கிறாங்க. இதனால 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. 304 திட்டங்கள் தமிழகத்துக்கு வர இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது தமிழ்நாடு ஒரு தொழிற்சாலை நிறைந்த நகரமா இருக்கும், அதோட தொழிற்சாலை இருந்த மாநிலமா இருக்கும். இன்னைக்கு நேரடியா நம்முடைய இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமா 5 லட்சம் பேர் கிடைக்கும். ஆக 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்த வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல திண்டிவனத்திற்கு அருகாமையில நம்முடைய விவசாய பெருடி மக்களின் நலன் கருதி அங்கே பிரம்மாண்டமான ஒரு உணவு பூங்கா 1000 ஏக்கரிலே இன்னைக்கு உருவாகி இருக்கின்றது. 1000 ஏக்கர்ல பிரம்மாண்டமான உணவு பூங்கா வருகிற பொழுது நம்முடைய விவசாயிகள் காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி செய்யப்படுவதை அங்கே விற்பனை செய்ய வசதியா இருக்கும். இதனால விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரும், அவருடைய பொருளாதாரம் மேம்பாடு அடையும். ஆகவே விவசாயியுடைய அடிப்படை தேவைகளை அம்மாவுடைய அரசு உணர்ந்து இப்படிப்பட்ட புதிய புதிய திட்டங்களின் மூலமாக விவசாயியுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அபரிதமாக தமிழகத்திலே உருவாக்க அம்மாவுடைய அரசு பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, இன்றைக்கு மத்தியிலே ஒரு திறமையான ஆட்சி, ஒரு வலிமையான ஆட்சி, இன்றைக்கு இந்திய நாடு பாதுகாப்புள்ள நாடாக இருக்க வாக்களிப்பீர். நம்முடைய அருமைச்சோர் செஞ்சி ஏழுமலை அவருக்கு இரட்டை சின்னத்திலே தமிழகம் வளம் பெற செழிக்க வாக்களிப்பீர். நம்முடைய வெற்றி வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் செஞ்சி ஏழுமலை அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்கள் பகுதியை சேர்ந்தவர், இந்த பகுதியில் இருக்கின்ற அருமை சகோதரர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி செஞ்சி கோட்டை நம்முடைய கூட்டணியுடைய கோட்டை என்று நிலையை உருவாக்குங்கள். நன்றி.